நம்ம சேனலில் லாஸ்ட்டாக வெல்த் இம்யூன் சிஸ்டம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு காமனாக ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. சாம், அதில் நீங்கள் ஆப்ஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆப்ஷனில் ஒரு 0.25% இல்லை 0.5% ரிட்டர்ன் எடுத்தால் போதும் ஒரு நாளைக்கு. நீங்கள் 1% கூட டார்கெட் பண்ண தேவையில்லை. அதுவே உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டான இன்கம்மை கொடுக்கும். அதே சமயத்தில் அதில் ரிஸ்க்கும் அதிகமாக எடுக்க வேண்டாம். 5 lakhsக்கு ஒரு லாட் எடுங்க. அந்த மாதிரி நிறையா விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்னொரு வீடியோவான ஆப்ஷன் பையிங்ஸ் நம்பர் 1 எனிமி அப்படின்ற வீடியோவில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லிங்கை விட பையிங்க்கு அதிக லாட் சைஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். யார் அந்த மாதிரி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் லாங் டேர்மில் ஆப்ஷன் பையிங் சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த விஷயங்களுக்கு ஃபாலோ அப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறையா பேர் கேட்ட கேள்வியே என்னென்னா, சாம், எனக்கு அந்த ஆப்ஷன் பையிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு வீடியோ தனியாக டெடிக்கேட்டடாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அகெயின் நம்ம ஸ்க்ரீனில் அந்த வீடியோவில் எங்கே விட்டமோ அங்கேருந்தே ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்மளோட வெல்த் இம்யூன் சிஸ்டம் கால்குலேட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, அந்த வீடியோவில் காட்டாத ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, நம்ம இந்த சைட் ஆஃப் தி மேட்ரிக்ஸை மட்டும்தான் பார்த்தோம். இந்த சைட் ஆஃப் தி மேட்ரிக்ஸை நம்ம பெருசாக பார்க்கவே இல்லை. இந்த வீடியோவில் நம்ம அதையும் சேர்த்து பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம இதில் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்ம ட்ரேடே பண்ணலைன்னு வச்சுப்போம். ஸோ டே ட்ரேடிங்கை தான் நான் ஆப்ஷன்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸே கிடைக்கல, ஏன்னா நம்ம ட்ரேடே பண்ணலை அதில். ஓகேங்களா? இப்போது அப்படி இருக்கும்பொழுது ஒரு 5 லட்ச ரூபா கேபிட்டலை வச்சு ஆரம்பித்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸில் ஒரு 51 லட்ச ரூபாவா ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுன்றது இந்த கால்குலேஷன் சொல்லுது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த நம்பரை பார்த்துட்டு, என்ன சாம் இது, இப்படிலாம் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்கவே வேண்டாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்டிங்கிற ஒரு விஷயத்தோடைய அவுட்கம் தான் இது. அதே சமயத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் ரொம்ப உத்து கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 10 இயர்ஸ்க்கான ரிட்டர்ன். 10 இயர்ஸ்க்கு 10 மடங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது தான் இங்கே சொல்லுது. ஃபஸ்ட்டு இந்த டேபிளை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதோ இவன் வாய்க்கு வந்ததை உளறின்னு இருக்கான்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைட் ஆஃப் ஈக்குவேஷனை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் இந்த வந்த ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை உட்கொண்டதாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ப்ராஃபிட்டை மட்டும் அப்படியே காம்பவுண்டிங் பண்ணிட்டு போல, விட்ராவலாக உங்களுடைய ப்ராஃபிட்ஸில் 12% ஒவ்வொரு வருஷமும் விட்ரா பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸ்க்காக விட்ரா பண்ணிக்கிறீங்க. அது இல்லாமல் இதில் டேக்ஸ் கேல்குலேஷனும் உள்ளே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், சார்ஜஸ் கேல்குலேஷனுமே இருக்குது. நல்லா பாருங்கள், உங்களுக்கு வந்து 10 இயர்ஸில் எவ்வளோ சார்ஜஸ் கட்டியிருக்கோன்றதை பாருங்கள், டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். சார்ஜஸை நான் 12%ன்னு வச்சுருக்கேன். அது வந்து ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் சார்ஜஸ் இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணால். அஃப்கோர்ஸ் ஐ நோ, நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை விடலாம் வந்து அதிக சார்ஜஸ் கட்டியிருப்பீங்க ஒரு ஆப்ஷன் பையராக. பட் இதில் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இப்போது இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னொரு டிஸ்க்ளைமர், இந்த ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுத்தே ஆகணும்னு நான் சொல்ல வரல. இது ஒரு சிஸ்டம் பெஞ்ச்மார்க்காக வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஒன்றும் பெருசாலாம் பண்ணலை. ஒரு 30% CAGR தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம ஏகப்பட்ட ஸ்கில்ஸை உள்ளே நுழைக்கிறோம். அது என்ன ஸ்கில்ன்றதை நீங்கள் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அப்கமிங் வீடியோஸில் நம்ம அதை பற்றி பேசலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் 5 லட்ச ரூபா கேபிட்டலோட ஆரம்பிக்கிறீங்க. அதுலேருந்து உங்களுடைய இண்டெக்ஸ் ரொட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து வெறும் 33,000 தான் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அண்ட் உங்களோட ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து வெறும் 1,30,000 தான் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 19,000 ரூபா சார்ஜஸ் கட்டியிருப்பீங்க. அது இல்லை, அதோட டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.65 சார்ஜஸ் இல்லாமல். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கேஷ் விட்ராவலாக 19,800 ரூபா பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் டேக்ஸ், அதாவது வந்து இந்த ஸ்விங்கியும் இண்டெக்ஸையும் சேர்த்து நான் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் 15% இல்லாமல் அதுக்கு செஸ்ஸும் சேர்த்து போட்டிருக்கேன். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் வந்து இங்கே
இன்வெஸ்ட்மெண்ட் டேக்ஸாக நான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கூட போடலை, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த டேக்ஸையும் நீங்கள் கட்டிடுறீங்க ஒரு 25,000 ரூபா. அது இல்லாமல் இந்த பிஸ்னஸ் டேக்ஸ் ஏன் இல்லைன்னா, பிஸ்னஸ் டேக்ஸ் ஒன்லி ஃபார் இந்த ரிட்டர்ன்ஸ்க்கு தான் வரும், விச் மீன்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தான், எஃப்என்ஓ ட்ரேடிங்க்கு தான் இந்த ரிட்டர்ன்ஸ் வரும். அப்போ நெட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா உங்களுக்கு 25,000 வந்து டேக்ஸ் கட்டியிருக்கீங்க. இந்த டேக்ஸ் போக, சார்ஜஸ் போக, இந்த விட்ரால் போக உங்களுக்கு நெட்டாக நின்ன ரிட்டர்ன்ஸ் வந்து வெறும் 1.19 lakhs தான், அதாவது 1.2 lakhs தான் நியர்பை. ஸோ வந்து நீங்கள் 5 lakhsல ஆரம்பிச்சிங்க, 6.2 lakhsல முடிக்கிறீங்க. இதுதான் கால்குலேஷன். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இயரும் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதில் வந்த ரிட்டர்ன்ஸ் தான் 42. இப்போ இந்த ஒரு அவுட்லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இப்போ ஆப்ஷனில் இன்க்ளூட் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, ஆப்ஷனில் நம்ம ஜஸ்ட் 0.15% a day எடுத்தால் போதும். அதுக்கு என்ன ரீசன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க. 0.15% நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் என்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பாருங்கள். இப்போ இதே இதுக்கு வருவோம். இதில் நீங்கள் அடிஷ்னலாக 1.65 lakhs நீங்கள் இதில் எடுத்திருப்பீங்க. அதுதான் உங்களுடைய இது. ஆனால் சார்ஜஸும் ஏறிட்டுருக்கும், ரிட்டர்ன்ஸும் ஏறிட்டுருக்கும், விட்ராவும் அதிகமாக பண்ணுவீங்க. ஸோ இங்கே பிஸ்னஸ் டேக்ஸ் ஏன் கட்டலைன்னாக்கா, யூ கேன் எக்ஸம் பர்டிகுலர் டேக்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம உள்ள இன்பில்டாக போட்டிருக்கோம். லெட் மீ கன்சிடர், நீங்கள் இதை மட்டும்தான் ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறீங்க. ஃபுல் டைம் ஏன்னா ஃபுல் டைமாக பண்ணும்போது தான் டே ட்ரேடிங் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை விட்டுருங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் டாக்ஸேஷன் கால்குலேஷனுக்குள்ளே நம்ம வரோம். அந்த டேக்ஸ்லாம் போக உங்களுக்கு நெட் ரிட்டர்ன்ஸ் வந்து இவ்வளோ வரும், அதோட க்ளோசிங் பேலன்ஸ் இவ்வளோ வரும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுறதுனால உங்களோட டேக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும், உங்களோட சார்ஜஸும் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நல்லா நோட் பண்ணுங்கள் இந்த ஏரியாவை. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இது அண்டு உங்களோட சார்ஜஸ் அண்டு டேக்ஸ். இப்போ நம்ம ஆப்ஷனை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறோம். ஜஸ்ட் 51 lakhs தான் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க 10 yearsல. பட் ஜஸ்ட் 0.15% தான் போடுறோம். கிட்டத்தட்ட வந்து 4 crores கிட்ட நியர்லி ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. நெட்டாகவே 3.2 crores வந்து பண்ணியிருப்பீங்க. இது ஏன் எங்கேருந்து வருது அப்படின்றது நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. இப்போ இது ஏன் 1.5% பர்டிகுலராக நான் கொடுத்தன்றதுக்கான ரீசன் வந்து நீங்கள் இப்போது ஆப்ஷனுடைய பொசிஷன் சைசிங்கில் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே பொசிஷன் சைசிங் பாருங்கள், இதுவுமே அங்கே மேலே லிங்க்டு தான். இப்போது பொசிஷன் சைசிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து 5 lakhக்கு ஒரு லாட் தான் எடுப்போன்ற அந்த ஒரு கண்டிஷனை வச்சுருக்கோம். நீங்கள் 7.5 lakhக்கு ஒரு லாட் தான் எடுக்கணுன்ற கண்டிஷனை கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் உங்களுடைய லாட் ரெக்குயர்மெண்ட்டை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிஸ்க் மிட்டிகேட் ஆகும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு லாட் தான் எடுப்பேன், அப்போ நான் 10 லட்ச ரூபா போட்டால் 2 லாட்டுன்னு மாறிடுமா சாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும். இங்கே பாருங்கள், 10 லட்ச ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு 2 லாட். அப்போ நம்ம ஸ்டாண்டர்டான கால்குலேஷன்லேயே போய்ப்போம். ஏன்னா ஒரே கால்குலேஷனாக பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்டான கால்குலேஷன்லேயே போய்க்கும். ஸோ இந்த 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு லாட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் இயரில் என்ன பண்ணுவீங்கன்றதை பாருங்கள். உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு ஏன் 0.15% நான் சொன்னேன்னா, விச் இஸ் அது 750 rupees தான் ஒரு லாட்டுக்கு வரும். அண்டு இந்த லாட் சைஸ் தான் மாறுமே தவிர இந்த 750 rupees ஒரு லாட்டுக்குன்றது மாறவே மாறாது. அண்ட் அதே சமயத்தில் பாருங்கள், நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் தான் எடுப்பீங்க ஒரு நாளைக்கு. 10 பாயிண்ட் தான் உங்களுக்கு தேவையே இந்த 0.15% ரிட்டர்ன் எடுக்கணும்னா. ஒரு நாளைக்கு 10 பாயிண்ட் இருந்தாலே நீங்கள் எடுத்துடலாம். ஒரு வாரத்துக்கு 50 பாயிண்ட். சாம் அப்போ நான் 10 பாயிண்டோட நிறுத்திடணுமான்னு கேட்டால் இல்லை, இது ஆவரேஜாக 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரெக்வயர்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸை உங்களால் அக்வயர் பண்ண முடியுமோ அவ்வளோ அக்வயர் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் பார்க்கணும், கம்மி ரிஸ்கில். ஸோ இதுதான் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட். நீங்கள் இன்னொன்று கூட பண்ணிக்கலாம். 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு லாட் எடுத்து இதில் வந்து உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ்டாக எடுக்க ஆரம்பிக்க பொசிஷன் சைஸிங்கை கம்மி பண்ணிக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் இதை 0.25 மாற்றினீங்கன்னா எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் டிராஸ்டிக்காக மாறுதுன்றதை பாருங்கள். ஜஸ்ட் நம்ம ஒன்றும் இல்லை, 0.1% இன்க்ரீஸ் பண்ணுறோம். 0.25 போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 10 CR வருது.
ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.15 போடும்போது நீங்கள் 17, அதாவது 16.66 பாயிண்ட்டை நீங்கள் கேப்சர் பண்ணுவீங்க, 17 பாயிண்ட்டு. இப்போ இந்த 17 பாயிண்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் கேப்சர் பண்ணும்பொழுது நீங்கள் சராசரியாக 61% ரிட்டர்ன் வந்து இயருக்கு எடுப்பீங்க. சரி சாம், நீங்கள் ஏன் ஆப்ஷன் செல்லிங்கை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஏன் ஆப்ஷன் பையிங்கில் இதை அச்சீவ் பண்ணவே முடியாதா, இட் சீம்ஸ் லைக் வெரி ஸ்மால் திங் தான் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த என்டையர் வெல்த் இம்யூன் சிஸ்டமே நான் கேபிட்டல் சேஃபாக டிசைன் பண்ணியிருக்கேன்றது தான் உண்மை. இதில் நீங்கள் ரிட்டர்ன்ஸே எடுக்கலைனாலும் பரவாயில்ல, உங்கள் கேபிட்டலை இழக்கக்கூடாதுன்றது தான் என்னோட ஃபஸ்ட்டு மெயின் கோல். அப்போ இந்த இடத்துல ஏன் நான் ஆப்ஷன் செல்லிங்கை சூஸ் பண்ணேன்னா, நீங்கள் அடிஷ்னலாக கேபிட்டலை ஆப்ஷனுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது, ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் திங், டைரக்ஷன் ஆப்ஷன் செல்லிங்கில் தான் உங்களுக்கு உங்களோட டைரக்ஷன் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே வரும். இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இந்த ஃபேக்டர்ஸ்க்காக தான் நான் ஆப்ஷன் செல்லிங்கை சூஸ் பண்ணேன். தட் டசன்ட் மீன் ஆப்ஷன் பையிங்கில் இதை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது. ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் அடிஷ்னல் கேபிட்டலாக ஒரு ஸ்மால் கேபிட்டலில் தான் உள்ளே எடுத்துகிட்டு வருவீங்க. விச் மீன்ஸ் 25,000 per லாட் தான் எடுத்துகிட்டு வருவீங்க. உங்களுக்கு நீங்கள் இதே பொசிஷன் சைஸிங் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அடிஷ்னலாக வேற ஒரு புரோக்கரில் ஒரு எத்தனை லாட் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கோ உங்கள் கேபிட்டலை பேஸ் பண்ணி அத்தனை 25,000 மட்டும்தான் உள்ளே லோட் பண்ணி வைப்பீங்க. ஏன் சாம் நீங்கள் இந்த 5 லட்ச ரூபா லோட் பண்ணக்கூடாதுன்னா, எக்காரணத்தை கொண்டுமே நீங்கள் ஓவர் பொசிஷன் சைஸிங் எடுக்கவே கூடாது. நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். இதெல்லாம் ஏன் சாம் சொல்கிறீங்க, நான் பாட்டுன்னு கொஞ்சம் ட்ரேட் பண்ணிட்டு போகிறேனேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதை விட ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நஷ்டம் இல்லாமல் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான சிஸ்டம்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க தான் போகிறீங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டே ஆப்ஷன் பையிங்க்கு வேற மாதிரி எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இந்த 5 லட்ச ரூபா நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு தான் அந்த 25,000 எடுத்துகிட்டு வரணும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சாம், இதை ஒதுக்கி வைக்காம எடுத்துகிட்டு வரலாமான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அதுக்காக தான் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுறீங்க. ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து இண்டெக்ஸ் ரொட்டேஷனாக இருக்கட்டும். இப்போ ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணியே ஆகணும், நீங்கள் கட்டாயம் இண்டெக்ஸ் ரொட்டேஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதோடைய ப்ராஃபிட்ஸ் தான் இதில் ஒருவேளை நீங்கள் லாஸ் ஆனீங்கன்னா உங்களை சேவ் பண்ணும். ஸோ கேபிட்டல் வளராமல் ஒரு வருஷம் ஸ்டாக்னன்ட் ஆனாலும் ஆகுமே தவிர கேபிட்டல் டிப்ரிஷியேட் ஆகாது. அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நான் டைரெக்டாக ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணவா இல்லை ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணவான்னு கேட்டிங்கன்னா அதை பண்ணக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷ்னலாக லாங் டேர்முக்கு வெல்த் பில்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை பண்ணக்கூடாது. ஷார்ட் டேர்முக்கு எனக்கு மணி வேணும்னு நினைக்கிறவங்க வேணால் அதை பண்ணலாம். பட் அந்த அப்ரோச் வந்து ஒரு நல்ல அப்ரோச் கிடையாதுன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற சிஸ்டமை வச்சு சிம்பிளிஃபைடாக இந்த ரிட்டர்னை எடுக்க முடியுமா முடியாதான்னு பார்ப்போம். அப்புறம் காம்ப்ளெக்ஸாக இந்த ரிட்டர்ன்ஸை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபைடு அப்ரோச்சை பார்ப்போம். இப்போ இது வந்து சிம்பிளிஃபைடு அப்ரோச். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஓசோன் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நமக்கு ட்ரேட்ஸ் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுதான்றதை நம்ம பார்க்க போகிறோம், போத் ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங்கில். இப்போ நம்ம இதை ஆப்ஷன் பையிங் மோடில் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பையிங் மோடில் நமக்கு பாருங்கள், மார்க்கெட்டிங் ஆரம்பிக்குது, ப்ராப்பராக வந்து இங்கே பையிங் வருது. இந்த பையிங் வந்த இடத்துல இந்த இடத்துல பையிங் வருது. அண்ட் உங்களுக்கு வந்து இதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. இதை எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றதுக்கு நான் டெடிக்கேட்டடாக வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல நமக்கு இது வந்து நீங்கள் ஏதோ சூப்பர் ட்ரெண்டுன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து நம்மளுடைய கஸ்டமைஸ்டு ஸ்னைப்பர் ட்ரெண்ட். ஸோ இப்போ அந்த ஸ்னைப்பர் ட்ரெண்டில் நமக்கு இது எஸ்ஐ ஸ்னைப்பர் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ அந்த எஸ்ஐயை வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது. ஸோ அந்த மேலே போகிற இடத்துல நம்ம இங்கே பை பண்ணியிருந்தாலும் இங்கே வரைக்கும் நம்மளால் ஆவரேஜ் பண்ண முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 5 லட்ச ரூபா கேபிட்டலை வச்சு நீங்கள் ஆவரேஜ்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெயிட் பண்ணி ஒரு ஃபேர் வேல்யூக்கு வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ இதில் எது ஃபேர் வேல்யூன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ராப்பராக வந்து இப்போது இது புட் ஆப்ஷன். ஸோ ப்ராப்பராக ஆட்டோ ஸ்ட்ரைக் புட் ஒன்லி அப்படின்றதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஓபிஆர் அப்படின்ற ஒரு விஷயமும் சேர்ந்து வரும். ஸோ அந்த ஓபிஆரை விட்டு எப்போ வந்து ஆப்ஷன் மேலே போகுதோ அப்போ நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 933 கேண்டிலில்
அதாவது 927 கேண்டில், இது 3 மினிட் சார்ட், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 927 கேண்டில் பிரேக் வச்சிருக்கு ஓபிஆருக்கு மேலே. அண்ட் இந்த இடத்துல 933 கேண்டில் அப்படின்றது இல்லை 930 கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ இங்கேயே பாருங்க வேற வேற சிஸ்டம் இதுக்குள்ளே இருக்கு. ஸோ அதோட என்ட்ரியை தான் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ அதோட என்ட்ரியை எங்கே கட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, எய்தர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறும்பொழுது நீங்கள் கட் பண்ணிடணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் லைன் இது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையாவே இருக்குது இதில் உள்ள இன்ஃபர்மேஷன். ஸோ கேண்டில் கலர் மாறுறதா இருக்கட்டும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றத நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி எடுக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 55 பாயிண்ட்ல எடுக்கிறீங்க. அது எங்கே போயிருக்குன்னு பாருங்கள், 100 பாயிண்ட்டுக்கும் மேலே போயிருக்கு. ஸோ இன் ரியாலிட்டி நீங்கள் ஒரு வாரத்துக்கான ப்ராஃபிட்டை எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் மட்டும் பண்ணியே எடுத்துடலாம். சாமி இது மட்டும்தானா? ஏன்னா வந்து எனக்கு டவுட்டாக இருக்கே, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறி இருக்கு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறின உடனேவும் உங்களுக்கு சேம் விஷயம் நடக்குது. இந்த இடத்துல 38 ருபீஸ்லேருந்து மேலே போகுது. ஸோ இது ஒரு சிம்பிளிஃபைடு அப்ரோச். இதே புட் ஆப்ஷனை நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ராப்பராக நமக்கு இதை வந்து நம்ம வால்யூம் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வால்யூம் ரெசிஸ்டன்ஸில் ரிவர்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வால்யூம் ரெசிஸ்டன்ஸ், இது மிலிட்ரின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மிலிட்ரி அண்ட் வால்யூம் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அதே சமயத்தில் நமக்கு இங்கே புட்லேயும் வந்து மிலிட்ரி இல்லை, பட் ஆனால் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வால்யூம் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அந்த வால்யூம் சப்போர்ட்டில் இங்கே சப்போர்ட் எடுக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸில் எடுக்குது. அண்ட் மிலிட்ரி, இந்த மிலிட்ரி ஏன் இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 சார்ட் மோடில் போயிட்டு அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்ஃபாலில் இருக்குது. ஸோ டவுன்ஃபாலில் இருக்கும்போது ப்ராப்பராக அங்கே தான் ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு போகுது. ஸோ இந்த மிலிட்ரி லைன் ப்ளஸ் பியர் வால்யூமில் நம்மளோட இண்டெக்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும்பொழுது இங்கே புட் ஆப்ஷன்லேயும் நமக்கு புல் வால்யூம்ஸ் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கிறோம். இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ட்ரி ஓபிஆருக்கு மேலே இருந்தது. பட் இந்த சிஸ்டமில் பாருங்க, உங்களோட என்ட்ரி ஓபிஆர் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த பிளாக் பாக்ஸ் தான் ஓபிஆர். ஆனால் உங்களோட என்ட்ரி இங்கேயே ட்ரிகர் ஆகுது. 34 ருபீஸில் ட்ரிகர் ஆன என்ட்ரி. இப்போது இதெல்லாம் வந்து ஒரு ட்ராப் சிஸ்டம். ஸோ இந்த பாக்ஸ் எங்கெல்லாம் போடுதோ அந்த பாக்ஸுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா நீங்கள் எக்ஸிட் ஆகணும். அது எந்த பாக்ஸாக இருந்தாலும் இருக்கட்டும். ஸோ அந்த பாக்ஸ்லாம் ஒரு ட்ராப் சிஸ்டம். நம்ம அதெல்லாம் என்னன்றதை நம்ம கண்டிப்பாக அப்புறம் பார்ப்போம். ஆனால் ஒரே சின்ன ரூல்ஸ் தான். இப்போ இந்த பாக்ஸ் போட்டிருக்கு, இந்த பாக்ஸுக்கு கீழே இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இந்த கேண்டிலோட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போயிடுவோம். அண்ட் அகைன் வந்து ஓபிஆரில் ரீட்ரேஸ் ஆகி என்ட்ரி எடுக்குது. அப்போ நீங்கள் இங்கே எடுத்தவங்க 34ல் எடுத்தவங்க நீங்கள் கட் பண்ணுறது 69ல் கட் பண்ணுவீங்க. மறுபடியும் உங்களோட என்ட்ரி வந்து 59ல் எடுத்துட்டு உங்களுக்கு இந்த பாக்ஸுக்கு கீழே க்ளோஸ் வைக்கவே இல்லை. ஸோ அப்போ கண்டினியூ ஆகினே போகுது. இந்த பாக்ஸுக்கு கீழே தான் உங்களுக்கு க்ளோஸ் வைக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் மறுபடியும் இங்கே கட் பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை இதை வந்து நம்ம எஸ்ஐ லைன் அப்படின்னு ஒரு விஷயம் போடுவோம். ஸோ அந்த எஸ்ஐ லைனில் ட்ரைலிங் பண்ணாலும் ஓகே. இதுக்கு மல்டிபிள் மெத்தடாலஜி இருக்குது, அதில் எதை நீங்கள் பண்ணாலும் ஓகே. ஸோ இல்லை வந்து 1 மினிட் ரெஃபரன்ஸ்னு ஒரு சிஸ்டமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த சிஸ்டமில் பண்ணாலும் நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 100 பாயிண்டில் இங்கே கட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் விஷயம். ஸோ அப்போ எப்படி பார்த்தாலுமே உங்கள் ரெக்குயர்மெண்ட்டு ஒரே ட்ரேட்லேயே அச்சீவ் ஆகிடும். இப்போ இது வந்து வெறும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இப்போது நம்ம மண்டே ட்ரேடை பார்ப்போம். ஸோ மண்டே ட்ரேடில் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கிடைக்குது. ஸோ அந்த என்ட்ரி என்ன பண்ணுதுன்னா ப்ராப்பராக மறுபடியும் அதே வால்யூம் ரெசிஸ்டன்ஸில் தான் போயிட்டு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், காலையில் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, கால் ஆப்ஷன் காலையில் ஃபர்ஸ்ட் கேண்டில்லே நமக்கு கொடுத்துருச்சு ஆல்ரெடி. ஸோ அது கொடுத்ததுக்கான ரீசன் ஏகப்பட்ட ரீசன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம பை பண்ண நம்ம 122ல் பை பண்ணியிருக்கோம். அது எங்கே போகுதுன்றதை பாருங்களேன். இப்போ ஓகே, இது ஏன் 122ல் இருக்குன்னா நேற்று வந்து காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே பெருசாக இருந்தது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம ஸ்ட்ரைக்கை வந்து கொஞ்சம் ஆஃப் செட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரைக்கை ஆஃப் செட் பண்ண உடனே உங்களுக்கு புட்டும் காலும் வந்து ஒரே லெவலில் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு 65 ரூபாவில் தான் நமக்கு ட்ரேடை கொடுக்குது. ஸோ விச் இஸ் ஃபேர். ஸோ 65 ரூபாவில் நமக்கு ட்ரேடை கொடுக்குற கால் ஆப்ஷன் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 119ல் போகுது. உங்களோட எக்ஸிட்டிங்க குத்து மதிப்பாக வந்து 100ல் இருக்குது. ஸோ 60-40 பாயிண்ட் கிடச்சிருச்சு. அதோட விடலை, இங்கே ஒரு பை பண்ண சொல்லுது.
பட் இந்த பை வந்து உங்களை இங்கே பண்ண சொல்லியிருக்கும் 48 ருபீஸில் பண்ண சொல்லிட்டு ஒரு 38 ருபீஸில் கட் பண்ண சொல்லிடுச்சு. ஆனால் அதே சமயத்தில் இந்த பையை பாருங்கள் 52 ருபீஸில் பண்ண சொல்லிட்டு 100 ருபீஸ்க்கு போயிடுச்சு. ஸோ இந்த விஷயங்கள் திரும்ப 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 நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது சிம்பிளிஃபைடு அப்ரோச். அண்ட் இதை நீங்கள் மறந்துட்டீங்க பாருங்கள், இங்கே வந்து ப்ராப்பரான உங்களுக்கு எல்லா டைரக்ஷனல் விஷயங்களும் வருது. இங்கே டைவர்ஜென்ஸும் நம்மளால பார்க்க முடியும். இது என்னமோ ஆர்எஸ்ஐயோ இல்லை வேற ஏதோ நினச்சிக்காதீங்க, இது கம்ப்ளீட்லி வேற இண்டிகேட்டர். ஸோ அதை பற்றிலாம் நம்ம வேற வீடியோவில் பார்ப்போம். இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக பாருங்க, அதே டேவை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் பையராக நான் சொல்கிறேன், இப்போ இங்கே புட் ஆப்ஷன் எடுப்பீங்கன்னா ஸோ இதோட லெவல் வந்து 24,800 கிட்ட இருக்குது. ஸோ புட் ஆப்ஷன் நீங்கள் 24,800 எடுத்துக்கணும். அந்த இடத்துக்கு போகும்போது தானே நீங்கள் பை பண்ணுவீங்க, வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி கால் ஆப்ஷன் நீங்கள் எங்கே எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 ஓகே தான். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு இனிஷியல் ட்ரேடே வந்துடுச்சு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ அந்த ட்ரேட் இங்கே எங்கே சம் ஓபிஆர் இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓபிஆர் வேணும்னா நம்ம ரிப்ளை பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 1 டேக்கு தான் ஓபிஆர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக ஓபிஆர்லேருந்து மேலே போகுது, இங்கே ஓபிஆர்லேருந்து கீழே வருது. ஸோ இதுதான் ப்ராப்பரான ட்ரேடு. இந்த ட்ரேடில் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராப்பராக மேலே போகுது, உங்களுக்கு ப்ராப்பராக டே ரெசிஸ்டன்ஸில் தொட்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இது டே ரெசிஸ்டன்ஸில் தொட்டுதுன்றதுனால நம்ம இங்கே வந்து ஒரு ட்ராப் பாக்ஸ் வந்து நமக்கு ரிவர்சல் கரெக்டாக காமிச்சு கொடுத்துருச்சு. ஸோ இந்த ரிவர்சலை நம்ம ட்ரேட் பண்ணுறோம், எக்ஸாக்டாக போய் இங்கே ரிவர்ஸ் ஆகுது. ஸோ நமக்கு இந்த அட்வான்ஸ்டு மோடில் தான் நீங்கள் அதிக பாயிண்ட்டை உண்மையாக எடுக்க முடியும். இதெல்லாம் கற்றுக்கிட்டாக்கா உங்களுக்கு பாயிண்ட்ஸை வந்து நல்ல ஒரு என்ட்ரி நல்ல ஒரு எக்ஸிட்டே நம்மளால் பண்ண முடியும். பட் எனக்கு அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சாம், எனக்கு வந்து எனக்கு ரஃப்பாக சொல்லிடுங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டில் சிஸ்டம் இருக்குது. ஒரு சின்ன குழந்தைய கூட ட்ரேட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரியான ஒரு சிம்பிளிஃபைடு சிஸ்டமும் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதே தாங்க நடக்கும் இது ஃப்ரைடேவை பார்த்தாக்கா ஃப்ரைடேயில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரைடேயில் சேம் தான், பை வந்து கொடுக்குது அண்ட் இங்கேயும் ஒரு பை கொடுக்குது. அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே தான் கட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இங்கே தான் கட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஒரு பை மட்டும் பாருங்களேன், இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரேடு, ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் லாஸ் ஆனாலும் இந்த ஒரு ட்ரேட் வந்து உங்களுக்கு எங்கே போயிருக்குன்னு பாருங்கள், ஒரு 90ல் என்ட்ரி கொடுத்துருக்கு, ஆல்மோஸ்ட் 210க்கு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரேலியெல்லாம் ப்ராப்பராக கேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டமும் இருக்குது. அதே சமயத்தில் நான் வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக ஆகணும், நான் வந்து என்ன பண்ணுறோன்றதை தெரியாமே பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன தெரியாத வர பணம் கண்டிப்பாக நிலைக்காது. ஸோ அப்போ எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான சிஸ்டம் தான் இது. இல்லை எனக்கு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சால் போதும், எனக்கு இதெல்லாம் கற்றுக்கணுன்றது எண்ணம் இல்லை, பட் நான் என்னோட பொசிஷன் சைஸிங்கை வச்சு என்னோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் குத்து மதிப்பாகவே ட்ரேட் பண்ணிக்கிறேன்னாக்கா அதுக்கான சிஸ்டம் இது. ஸோ இந்த 2 சிஸ்டம்லேயும் நீங்கள் 3 நாளை பார்க்கும்போது காமனாக ஒரு விஷயம் என்ன பார்த்துருப்பீங்கன்னா, இந்த ரெக்குயர்மெண்ட்டை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்ஃபேக்ட் 0.5% இல்லை 1% கூட நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 2 to 3 years கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு இருக்கணும், டெய்லி ட்ரேட் பண்ணணும், ஃபுல் டைமாக இதுக்கு வரணும். நான் அதனால தான் அந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாம் கொடுக்காம ஜஸ்ட் 0.15% நீங்கள் எடுத்தாலே உங்களோட கேபிட்டல் நல்லா க்ரோ ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த என்டையர் ரிட்டர்னில் எது கிங்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த 0.15% வந்து உங்களோட ஸ்விங்கையே வந்து தோக்கடிச்சிடும். இப்போ இது 0.25 போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. 0.25 போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் இருக்கிறதுலே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இதெல்லாம் என்ன சாம்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ராப்பராக இந்த லிக்விடிட்டியை வந்து கேப் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக மணி க்ரோ ஆகினே இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து எக்ஸல் ஃபைல்லாம் போட்டு காமிப்பாங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான அப்ரோச் டு மார்க்கெட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம 0.15 போடுறோம், நான் வந்து அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு மார்க்கெட்டில் இருப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாம் அவ்வளோலாம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, காம்பவுண்டிங்கிறது பொறுமையாக தான் வரும். பேஷண்ட்டாக எவன் பண்ணுறானோ அவனுக்கு தான் வந்து வெல்த் பில்ட் ஆகும். ஸோ இது வெல்த் இம்யூன் சிஸ்டம் தான். இது வந்து ஏதோ ஒரு கெட் ரிச் குவிக் கிடையாது, கெட் ரிச் ஸ்டேபிள் தான் இது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 30 வருஷம் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வெல்த்து தாறுமாறாக வளருன்றது தான் உண்மை. நீங்கள் இதை 0 ஆக்கிட்டா கூட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும். பட் இதை நீங்கள் 0.15 ஆட் பண்ணுறதுனால
30 CR வந்து 390 CR ஆகுது. இங்கே இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங், பவர் ஆஃப் அடிஷ்னல் இன்கம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களுடைய ரிட்டர்ன்ஸு, உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ராவல் வந்து ஃபஸ்ட் இயரில் ஆரம்பிக்கிறீங்க. பொதுவாக நீங்கள் இதை ஃபுல் டைமாக பண்ணுறீங்க, அப்போ எந்த கேபிட்டல் எடுத்துகிட்டு வரணுன்றதுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் பார்ப்போம். இந்த விட்ராவல் தான் அதை குறிக்கும். உங்களோட எக்ஸ்பென்ஸ் என்ன, உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்றது தான் எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ண போகுது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஒரு 25,000 வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வந்து ஒரு 3 லட்ச ரூபா வரும்போதே நீங்கள் ஃபுல் டைமராக மாறிடலாம். விச் மீன்ஸ் 5 லட்ச ரூபா கேபிட்டலை வச்சு 6வது வருஷத்துலேயே நீங்கள் ஃபுல் டைமராக மாறிடலாம். இதே வந்து நீங்கள் எனக்கு 1 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாலிடாக வந்து உங்களுக்கு 9 to 10 இயர்ஸ் ஆகும் 5 லட்ச ரூபா கேபிட்டலை வச்சு. அப்போ இந்த கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணால் இது இன்க்ரீஸ் ஆகிடுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாவில் ஆரம்பிச்சிங்க, ஒரு 10 லட்ச ரூபாவில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதே ரெக்குயர்மெண்ட்டு உங்களுக்கு 8 வருஷத்துலேயே வந்துடுது பாருங்க. இதே வந்து ஒரு 20 லட்ச ரூபாவில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட் ரிட்டர்ன் வந்துடும். ஸோ 20 லட்ச ரூபாவில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 6 வருஷத்தில் வரும். அப்போ நான் இமீடியட்டாகவே ஃபுல் டைமில் வந்து நான் வரணும், ஒரு மாதத்துக்கு ஒரு 1 லட்சம் கூட வேணாம், 50,000 வந்தால் போதும்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விட்ராவல் வந்து 6 lakhs இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் விட்ராவல் 6 lakhs இருக்கிற மாதிரினா உங்களுக்கு சாலிடாக ஒரு 50 lakhs கிட்ட உங்களோட கேபிட்டல் இருந்தால் தான் அப்போயுமே இதாகலை பாருங்கள். ஸோ ஒரு 1 CR கிட்ட கேபிட்டல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக மாற முடியும். ஸோ ப்ராபப்ளி இல்லை நீங்கள் உங்கள் எக்ஸ்பென்ஸை குறைச்சிக்கிறீங்கன்னா அது ஒரு மேட்ரே இல்லை. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூவை கொடுத்துருக்கும். என்னோடைய எண்ணம் இந்த நம்பர்ஸை வச்சு பேசின்னு இருக்கிறதுலாம் கிடையாது. இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி உள்ள சிஸ்டம் பவர்ஃபுல்லான சிஸ்டம்ன்றதை சொல்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன். ஸோ இந்த பாயிண்ட்டை ரிட்டர்னாக எடுக்கிறதுன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். அண்ட் அகைன் ஈஸி கிடையாது. இட் நீட்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். அண்ட் நீங்கள் ரொம்ப பொறுமையாக வருஷ கணக்கில் காத்துட்ருக்கணும். இது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தானே தவிர கெட் ரிச் குவிக் ஸ்கீமோ எதுவும் கிடையாது. இப்போ நான் இதை ஏன் உங்களுக்கு இதை காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, என்னோட எண்ணமே என்னன்னா, ஒரு எல்லா ரிட்டர்ன்ஸையும் விட்டுட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த எல்லா ரிட்டர்ன்ஸையும் விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5,000 10,000 போட்டு ரிஸ்க் பண்ணிக்கிட்டு அதை ஹீரோ பண்ணிக்கிட்டு அதில் எந்த யூஸுமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நாள் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் 5 நாள் போராடுறத நான் ஹெல்த் ரீதியாக தப்புன்னு சொல்கிறேன். இவ்வளோ வெல்த்தை நீங்கள் இதை விட அதிகமாக கூட வெல்த் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெல்த்தை கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க, அதை அனுபவிக்க முடியலனா? ஸோ இந்த மெசேஜோடு நான் இந்த வீடியோவை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வேறு என்ன வீடியோ வேணுன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதுக்கான வீடியோஸை போட ரெடி பண்ணுறேன். அண்ட் நம்மளோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் லான்ச் வீடியோ அடுத்த வீடியோவாக வரும். தேங்க்யூ.